எல்லாரிடத்திலிருந்தும் அவங்களுடைய வரலாறுகளிலிருந்து படிப்பினை பெறலாம். ஒருவன் மதுவிலே மது குடித்து விட்டு ஒரு இடத்துல ஆள் ஒதுங்கி கிடக்கிறான், அசிங்கமாக கிடக்கிறான். அவனை பார்த்து நல்லவங்க படிப்பினை பெற முடியுமா இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையில் தீயவர்களை கொண்டும் கூட படிப்பினை பெற முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் இப்படி வரலாறுகளை சொல்கிறான். நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், குர்ஆனுடைய மொத்த சாரத்தை 3ஆக ஆக்கலாம். ஒன்று ஆயாத்துகள், இன்னொன்று அஹ்காமுகள், இன்னொன்று கிசஸுகள். அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சொல்லக்கூடியவைகள், அது மனிதனை சிந்திப்பதற்காக. அஹ்காமுகள் என்பது சட்டங்களை விளங்குவதற்காக. கிசஸுகள் வரலாறுகள் என்பது படிப்பினைக்காக. குர்ஆனுடைய மொத்தத்தை இந்த 3ஆக நாம் பிரித்து விடலாம். அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய வரலாறுகளிலிருந்தும் வலிமார்களின் வரலாறுகளிலிருந்தும் படிப்பினை பெறுவதைப் போலவே தீனுடைய விரோதிகள் நபிமார்களுடைய விரோதிகளிடத்திலிருந்தும் கூட படிப்பினை பெறலாம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த விரோதிகளுடைய வரலாறையும் சொல்லி காண்பிக்கிறான். அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விரோதிகளெல்லாம் முதன்மையானவன் என்று சொல்வதாக இருந்தால் ஃபிரௌனை சொல்லலாம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 74 இடங்களில் அவனுடைய பெயரை சொல்கிறான். 27 சூறாக்களில் அவனை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை மீறியவர்கள் மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். அதை போல இபாதத்துகளை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். அநியாயங்களை செய்தோர், கொலை செய்தோர், பல்வேறுபட்ட அநியாயங்களை தீங்கிழைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் எந்த இஸ்லாமிய விரோதியும் கூட ருபூபியத்தை, அல்லாஹ்வுடைய இந்த ருபூபியத், நானும் ஒரு ஆண்டவன் தான் சொன்னேன், இவன் மட்டும்தான். அதுவும் சும்மா சொல்லலை. ஆனால் ரப்புக்கும் இல்லை ஆகலான்னு, நான் தான் பெரிய ஆண்டவன். வேறு ஏதாவது ஆண்டவன் இருந்தால் கூட அதெல்லாம் சின்ன ஆண்டவன் தான், நான் தான் இருக்கிறதுலே பெரிய ஆண்டவன் சொன்னேன். இந்த ருபூபியத்தை வாதிட்டவன், தான் இறைவன் என்று வாதிட்டவன் இவன். அருமையானவர்களே, அதனால இந்த ஃபிரௌன் இருக்கிறானே, அந்த விரோதிகளிலேயே கடுமையானவனாக அல்லாஹ் தஆலா இவனை சித்தரித்து சொல்கிறான். ஃபிரௌன்ங்கிறது அசல் பெயர் இல்லை. ஃபிரௌனுங்கிறது அசல் பெயர் இல்லை, அது ஒரு லக்கப்பட்ட பெயர். இவனுடைய அசல் பெயர் வலீது. இவனுடைய அசல் பெயர் வலீது தான். ஃபிரௌனுங்கிறது ஒரு பட்ட பெயர். அதாவது மிஸ்ரை ஆண்டவர்களுக்கெல்லாம் ஃபிரௌன் என்று சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அதே போல பாரசீகத்தை ஆண்டவர்களுக்கெல்லாம் கிஸ்ரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமாபுரியை ஆண்டவர்களுக்கு கைசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யமனை ஆண்டவர்களுக்கு துப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிசீனியாவை ஆண்டவர்களுக்கு நஜ்ஜாஷி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முன்னால் உள்ள காலகட்டத்திலே, அதிலேயும் குறிப்பாக மன்னருடைய பெயரை சொல்கிறதே தப்பு. அவங்களுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கணும், அதனால் இப்படி ஒரு பட்ட பெயரை வைத்து அழைத்தார்களே தவிர, இல்லைன்னா ஒவ்வொரு ஆளுக்குள்ள பேர் வேறு. ஆனால் இது பெரும்பாலும் இப்படி பட்ட பெயர் வைத்து அழைத்து கொண்டவர்கள் பெரும்பாலானவர்கள் வம்பர்களாக இருந்தார்கள். இல்லைன்னு சொன்னால் மிஸ்ரை ஆட்சி செய்தவர்களிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட நன்மக்களும் கூட அந்த ஊரை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இதில் இந்த ஃபிரௌனுடைய இவனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன பாடம்? குர்ஆன் நிரம்ப சொல்லுகிறது. நிறைய பாடத்தை எடுக்கலாம். இன்றைக்கி நாம் ஒரு துவா ஓத வேண்டியிருக்கிற காரணத்தினால் நிறைய பாடங்கள் சொல்லலை. ஒரே ஒரு விஷயத்தை தேவைப்பட்டால் நேரம் இருந்தால் ரெண்டாவதும் சொல்லலாம். அதாவது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு இழிவும் நஷ்டமும் தான். வாழ்க்கையில் இது ஃபிரௌனிடத்திலிருந்து பெறக்கூடிய பெரிய பாடம். தன்னை ஆண்டவன் என்று வாதிட்டான். அவனுக்கு இருந்த அதிகாரங்கள் ஏராளம். ஆனாலும் கூட உலகத்தில் சர்வாதிகாரிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த நேரத்தில் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் காரணத்தினால், வலிமையின் காரணத்தினால், அறிவின் காரணத்தினால் வேறு ஏதோ தங்களுக்கு பெரிதாக இருக்கிறது என்று கருதி கொண்டு இந்த சர்வாதிகாரத்தை கொண்டு ஆட்டம் போட்டாலும் கூட அதனுடைய முடிவு இழிவும் நஷ்டமும் தான். அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரங்கிற செய்தியெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் கொஞ்சம் பொடுபோக்காக இருக்கிறான்னு மட்டும் நினச்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லுது. அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. நான் பிடிக்கிற நேரத்தில் பிடிப்பேன். பார்வை நிலைகுத்தி நிற்கும்னு அல்லாஹ் சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் போயிடும். அறிவு வேலை செய்யாது, அவனுடைய அதிகாரம் வேலை செய்யாது, ஒன்றும் நடக்காது. அப்படி ஒரு நேரம் வரும், நான் பிடிக்க வேண்டிய முறையில் பிடிப்பேன் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அந்திம காலத்தில் இவனுடைய இறந்ததற்காக வானமோ பூமியோ அதில் உள்ள மக்களோ யாரும் அதற்காக வருத்தப்படலைங்கிறான்ல.
இவன் போனதுக்காண்டி என்ன செய்யலை, யாரும் வருத்தப்படலைங்கிறான். நன்மக்கள் அப்படி இல்லையே, போனால் வருத்தப்படுகிறார்களே உலகம். இவனுக்காக யாரும் வருத்தப்படவில்லை என்பதை குர்ஆன் ஃபமா பக்கத் அலைஹிம் ஸமாஉ வல் அர்து என்ற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, எதை காரணமாக வைத்து இவன் பெருமை கொண்டானோ, அதாவது நைல் நதியே அஹாதியில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹத்தி, நைல் நதி அப்படிங்கிறது இருக்குதே அது எனக்கு கீழே தான் ஓடுதுன்னு சொன்னான், என் காலு கீழே தான் ஓடுதுன்னு சொன்னான். உன் காலு கீழே ஓடுதுன்னு சொல்றியா? அல்லாஹு தஆலா இவனுடைய தலைக்கு மேலே அதை ஓட வச்சான். அல்லாஹ் இவனுடைய தலைக்கு மேலே அதை ஓட வச்சான். ரப்பினுடைய பொதுவான சுன்னத் அப்படிங்கிறது இருக்குது. அல்லாஹ்வுடைய பொதுவான சுன்னத் அப்படிங்கிறது எதை கொண்டு ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறானோ அதை கொண்டே அல்லாஹ் இவனுக்கும் குறையை உண்டாக்குவான். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். ஒரு ஆள் வந்து கேட்டார், இவன் என்னுடைய அடிமை, எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலை, நிறைய அநியாயம் பண்ணுறான், நான் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கேட்குறார். மலக்குகள் தான் இந்த உருவத்தில் வந்து கேட்கிறார்கள். ஒரு சொன்னால் ஒரு அடிமை தன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலைன்னா அவனுக்கு சரியான தண்டனை, அவனை நைல் நதியில் கொண்டு போய் முக்கணும்னு நான் நைல் நதியில் முக்கணி ஆளை முக்கி ஓக்கணும்னு சொன்னான். அதனால் இவன் அப்படி மூழ்கடிக்கப்படும் பொழுது சத்தம் மாட்டான். மலக்கு சொன்னால், நீ தானப்பா சிக்னேச்சர் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குற, ஒரு அடிமை தன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலைன்னா அவனுக்கு சரியான தண்டனை நைல் நதியில் கொண்டு முக்கணும், நீ தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறேன்னு சொல்லி அதை காட்டியதாக ஒரு வரலாறு உண்டு. அருமையானவர்களே, இந்த நைல் நதி இருக்குத, ரெண்டு பேருமே நைல் நதி கிட்ட போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, ஃபிரௌனும் போனான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 6 லட்சம் பேரோடு போனார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் செய்த பெரிய நிஅமத். யூதர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லும் பொழுது நான் சொன்னேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கு இருக்கும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தாரோடு கிட்டத்தட்ட 83 பேர் தான் வந்தார்கள். ஆனால் இப்போ அவங்க 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேர். அந்த 6 லட்சம் பேரை அழைத்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். முன்னால் நைல் நதி குறுக்கெடுக்கிறது. இவன் 13 லட்சம் பேர் பின்னால் வர்றான். 13 லட்சம் பேர் படைகளை திரட்டி கொண்டு வருகிறான். ரெண்டுமே நைல் நதியை நெருங்குகிறார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் தவக்குல் இருக்கிறது, ஃபிரௌன் இடத்துல ஆணவம் இருக்கிறது. அப்போ அவங்களுடைய சமூகம் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம் எல்லாம் கேட்டாங்க, என்ன ஆச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொன்னாங்க. கல்லா, குர்ஆன்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, கல்லா. சபபுகளெல்லாம் முடிவடையும் இடம். இதை கொண்டு நடக்குது, அதை கொண்டு நடக்குது, இவரை கொண்டு நடக்குது, இப்படி பழகிட்டோம் நம்ம, இதுதானே. இதை கொண்டு நடக்குது, பணத்தை கொண்டு நடக்குது, அதிகாரத்தை கொண்டு நடக்குது, நான் மட்டும் இல்லைன்னா தெரியும். அப்படி சொன்னவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. நான் மட்டும் இல்லைன்னா அப்படி என்ன செய்யும், நம்ம ஊர் பாஷையில் சண்டா இருக்கும், சாரா விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மட்டும் இல்லைன்னா அப்படி ஆயிருக்கும்வாங்க. ஒரு கதையும் நடக்க வேண்டிய காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் மட்டும் இல்லைன்னா ஒன்றும்லாம் இல்லை. அப்படி உலகத்தில் என்னை கொண்டு, அதை கொண்டு, இதை கொண்டு என்றெல்லாம் நினைப்பது சபப். அந்த சபபுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு தான் கல்லா. பாதை இல்லையே, அடைச்சு போச்சே, அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த சபபு தேவையில்லை, அதையும் தாண்டியவன் என்பதைத்தான் கல்லா என்ற வார்த்தையை, கல்லா இன்னமா ரப்பி சயஹதீன், நீங்கள் நினைப்பதை போல் அல்ல, எல்லாவற்றிலும் காரணத்தை கொண்டு மட்டும்தான் காரியம் செய்பவன் என்பவன் அல்ல, என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், நிச்சயமாக நேரடி காட்டுவான்னு சொன்னான். ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, கடல் பிளந்துச்சு, உள்ளே போனாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா பிளந்து பாதுதான்னு சொல்லி இவனும் இறங்கிட்டான் உள்ள, இவனும் உள்ளே இறங்கிட்டான். உண்மையானவர்களே, எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும், எவ்வளவு பலமானவனாக இருந்தாலும், எவ்வளவு அறிவுள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கு அழிவு சிரமம்னு வரும் பொழுது அறிவு வேலை செய்யாது. அந்த நேரத்தில் என்ன செய்யும், அது தோல்வி அடைஞ்சு போயிடும். அந்த நேரத்தில் பிறந்த குழந்தையெல்லாம் தனக்கு எதிராக வருகிறது என்று சொல்லி பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொன்றான். ஆனால் இவனுக்கு முடிவு கட்டக்கூட்ட குழந்தையை அரண்மனையில் வச்சு வளர்த்தான். அரண்மனையில் வச்சு அல்லாஹ் தஆலா வளர்த்தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் எவ்வளவு அற்புதங்களை நீ பார்த்திருக்கிறாய். அதிசயமா கடல் விளந்து அவங்க உள்ள போறாங்கன்னு சொன்னா நீ போலாமா? அவங்களுடைய அற்புதங்களை நீ பார்த்திருக்கிறாய். அப்படி பார்த்த நீ என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ அந்த நேரத்தில் யோசிச்சு நிற்காம நீனு உள்ள நுழைஞ்சான்னு என்ன அர்த்தம்? நீனு உள்ள நுழைஞ்சேன்னு சொன்னா அறிவு வேலை செய்யலைன்னு அர்த்தம். அறிவு அந்த நேரத்தில் வேலை செய்யவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அருமையானவர்களே, அதனால் இவர்கள் எல்லோரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கௌமு கரையேறிடுச்சு.
இன்றைக்கும் நைல் நதியில் பார்த்தா இந்த ஓரத்திலிருந்து அந்த கரை தெரியும். அதாவது சாதாரணமாக கடலில் கரை தெரியாது, ஆனால் இந்த கரை பார்க்கலாம். அப்படி பிளந்து அந்த 6 லட்சம் சமூகம் வெளியேறிட்டாங்க. இவன் உள்ள நடுவில் போயிட்டான், நடுவில் தாண்டி போயிட்டான். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், மொத்தமாக மூழ்கடித்தான் என்பதுதான் வரலாறு. அவர்களை மூழ்கடித்தான் என்பது வரலாறு. மூழ்கடித்து அவன் போகிறதுக்கு முன்னால் அவனுடைய எல்லா விதமான ஆயுதம் தரித்த நிலையில் தான் வந்தான். ஃபிரௌன் ஆயுதம் தரித்த நிலையில் வந்தான். ஆனால் ஆயுதம் தரித்த நிலையில் வந்து பெரிய வலிமையை காட்டுவதற்கும் தன்னுடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதற்கு வந்த அவனை செத்து போய் விட்டதை ஃபிரௌனுடைய அந்த எகிப்து மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா காட்டிட்டான். அவன் காட்டின பிறகுதான் ஆஹா செத்தான், முடிச்சுட்டான், இவன் செத்துட்டான் அப்படிங்கிறத அவங்க முடிச்சுட்டாங்க. ஆனால் அதற்கு பின்னாலே 1898 எகிப்திய பள்ளத்தாக்கில் அங்கே ஒரு பெரிய ஆய்வு நடந்துச்சு. அந்த ஆய்வில் இவன் தான் அந்த ஃபிரௌன், அந்த வலியன் என்பதை முடிவு பண்ணாங்க. அதுக்கு பின்னால் பிரான்ஸ் நாடு 1920 ஆய்வு செய்தது. அந்த நாட்டில் பொதுவாக பதப்படுத்தக்கூடிய பொருள்களை கொண்டு இந்த மம்மின்னு தானே சொல்கிறாங்க, அந்த மம்மி செய்கிறதுங்கிறது அங்குள்ள பழக்கம் இருக்குது. ஆனால் இவனை உடல் ஆய்வு செய்த அந்த பிரான்ஸ் மக்கள், இந்த பிரான்சினுடைய அறிஞர்கள், பதப்படுத்தப்படக்கூடிய எந்த விதமான பொருள்களும் இல்லாமலேயே இவனுடைய உடல் பாதுகாப்பாக இருக்குது. அல்லாஹ் சொன்னான் இல்லையா, இந்த காட்சியை பார்த்துத்தான் மாரிஸ் புகையில் போன்றவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஆஹா இது குர்ஆன் சொன்ன செய்தி அல்லவா என்று அதை பார்த்துத்தான் ஈமான் கொண்டார். அருமையானவர்களே, அதனாலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தாருக்கு படிப்பினையாக இந்த ஆணவக்காரனை வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலே வாழ்க்கையிலே ஃபிரௌனுடைய வாழ்விலிருந்து பெறக்கூடிய முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் சர்வாதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய முடிவு கெட்டதாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய சரித்திரத்தின் வழியாக உணர்த்தி காண்பிக்கிறான். நிறைய படிப்பினைகள் இருக்குது, ஆனாலும் நேரத்தினுடைய சூழ்நிலைகள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னொரு அடுத்த எதிரி என்ன அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம்.